நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தேவன் ஒரு பெரிய அதிசயமான ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு கூட இருக்கீங்களா? இதனால கர்த்தர் உங்களோட பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32வது வசனம் இப்படியாக சொல்கிறது, பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. இதுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிற வார்த்தை. இதுவரைக்கும் யாராலும் கேள்விப்படாத அதிசயத்தை அவங்க பார்க்கிறாங்க. பிறவியிலேயே ஒருத்தன் குருடனா பிறக்கிறான், அவனுடைய கண்களை இயேசு கிறிஸ்து திறந்த உடனே தான் இந்த வார்த்தைகளை அவங்க சொல்றாங்க. இதுவரையிலும் கேள்விப்பட்டதில்லையே, இதுவரையிலும் நீங்கள் கேள்விப்படாத அதிசயத்தை, இதுவரையிலும் நீங்கள் கண்டிராத அற்புதத்தை தேவன் இந்த நாளில் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? எப்படி ஒரு பிறவியுடைய கண்களை இயேசு கிறிஸ்து திறந்து ஜனங்களுக்கு முன்பாக ஒரு வியப்பான காரியத்தை அவங்க வாயினால் அறிக்கையிடுறாங்க பாருங்க. இது உலகம் தோன்றன முதல் கொண்டு இப்படி நடந்ததில்லைன்னு. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்யற காரியங்கள் இப்படிதான் அதிசயமா இருக்க போகுது, ஆச்சரியமா இருக்க போகுது. அப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. நிச்சயமா நடக்கும். எனக்கு அன்பான பிள்ளைகளே பாருங்க, நிறைய நேரம் நம்ம யோசிப்போம், இது எப்படிதான் நடக்கும், இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆபிரகாம் ஈசாக்க பலியிடும்படியா ஆமென் அவன் மலைக்கு போறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளையாண்டு மேல அவன் கையை போடாதன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவருக்குரிய பலிகளை அவன் தேடி பார்க்கும் பொழுது அந்த முள்ளுகளுக்குள்ளாக ஒரு ஆடு சிக்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்கறான். அவனுக்கு ஒரு பெரிய அதிசயம், இவ்வளவு மலை பிரதேசம், இவ்வளவு உச்சியான இடத்துல இந்த ஆடு எப்படி வந்திருக்கும்? அது கர்த்தரால நடந்துச்சு. அது உங்க கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். தேவன் செய்கிற காரியம் அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். அது ரொம்ப மிகப்பா இருக்கலாம். அது எப்படி நடக்கும்? நிச்சயமா நடக்கும். உலகம் தோன்றது முதற்கொண்டு யாருக்கும் இப்படி கர்த்தர் செய்யலையே. உனக்கு மட்டும் கர்த்தர் எப்படி செய்தார்? உனக்கு மட்டும் எப்படி இதுல ஒரு விடுதலை கிடைச்சிச்சு? உனக்கு மட்டும் இப்படி எப்படி கிடைச்சிச்சு? இதுல மட்டும் உனக்கு எப்படி நன்மை கிடைச்சிச்சு? இதுல நீ எப்படி வெளியே வந்த? இதை நீ எப்படி கடனை அடைச்ச? நீ எப்படி இவ்வளவு பணத்தை நீ சம்பாதிச்ச? எப்படி இவ்வளவு பெரிய வீட்டை கட்டுன? எப்படி உன் பிள்ளைகளை இப்படி படிக்க வச்ச? எப்படி உன் இப்படிப்பட்ட பொருட்களெல்லாம் வாங்கின? உன் வீட்டை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. இது எப்படி நடந்துச்சு என்று எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு தேவன் இந்த நாளில் உங்களுக்கு நன்மை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? தேவனால கூட விசுவாசிங்க. இந்த சாட்சியை நீங்க சொல்லுவீங்க, இதுவரையிலும் நான் காணாத அதிசயத்தை தேவன் என் வாழ்க்கையில செய்தார் என்று சொல்லி இந்த நாளை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. நீங்கள் எதிர்பாராத அற்புதங்களை இந்த நாளை உங்களுக்கு கதை செய்து அவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிற நாளாக இந்த நாள் மாறட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத நாளாக மாறட்டும். God bless you.